பொதுவாகவே சண்டே அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பெஷலே நான்வெஜ் செய்கிறது தாங்க. அப்படி நான்வெஜ் செய்யும்போது நீங்கள் மட்டன் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இதில் 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டேன். குக்கரை மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறமா இந்த வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மட்டன் வெந்துடுச்சு. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து இதையுமே நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது தனியாத்தூள் சேர்த்து இந்த மிக்சியை மட்டும் அலசிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா வேகட்டும். இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டுங்க. மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். மட்டனும் வெந்துருந்துச்சு, மசாலாவும் வெந்தது அப்படின்றதுனால இது ரொம்ப நேரம் நம்ம பரட்டி விட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மசாலாலாம் மட்டனில் படுற அளவுக்கு பரட்டி விட்டால் போதுங்க. மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து ஒரு பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் சண்டே செய்யும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டி மட்டன் சுக்கா செஞ்சு பாருங்கள். இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.